உடல் இல்லாமல் குரல்கள் கேட்கும் ஒரு கோவில். சூரியன் மறைந்த பிறகு உள்ளே சென்றால் கல்லாக மாறிவிடுவார்கள் என்று நம்பப்படும் ஒரு இடம். இவையெல்லாம் வெறும் கதைகளா? இல்ல, உண்மையா? இந்தியா ஆன்மீகத்தின் நாடு மட்டுமல்ல, இது மர்மங்களால் சூழப்பட்ட, இன்னும் அறிவியலால் கூட முழுமையாக விளக்க முடியாத அதிசயங்களின் உலகம். பீகாரில் உள்ள ஒரு கோவிலில் யாரும் இல்லாமல் சிலைகளிலிருந்து குரல்கள் கேட்கின்றன. ராஜஸ்தானின் கிராட் கோவில், சூரியன் மறைந்த பிறகு உள்ளே சென்றால் மனிதர்கள் கல்லாக மாறிவிடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. ஹம்பியில் ஒரு கோபுரத்தின் நிழல் இயற்கைக்கு எதிராக தலைகீழாக விழுகிறது. சில இடங்களில் பக்தர்கள் விஷச்சிலந்திகளை பிரசாதமாக அளிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான எலிகள் புனிதமாக கருதப்பட்டு வழிபடப்படுகின்றன. சில கோவில்களில் செருப்புகளே காணிக்கையாக தரப்படுகின்றன. கேரளாவில் சில சடங்குகள் மனிதர்களையே அதிர்ச்சியடையச் செய்கின்றன. ஒரு கோவில் தினமும் கடலுக்குள் மறைந்து மீண்டும் தோன்றுகிறது. ஒரு விஷ்ணு சிலை நீரில் மிதக்கிறது. ஒரு தூண் எப்போதும் ஒரே நிழலை மட்டுமே தருகிறது. ஒரு நந்தி சிலையிலிருந்து நீர் தொடர்ந்து வெளிவருகிறது. ஒரு கோவிலின் கொடி காற்றுக்கு எதிராக பறக்கிறது. சில தூண்கள் இசை ஒலி எழுப்புகின்றன. ஒரு சிவலிங்கம் தினமும் நிறம் மாறுகிறது. ஒரு கோவில் பக்தர்களின் நம்பிக்கையால் கோடிகள் சம்பாதிக்கிறது. சில கோவில்களில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. சில இடங்களில் ஆண்களுக்கு நுழைவு இல்லை. 1000 ஆண்டுகளாக வந்த நம்பிக்கைகள் இன்னும் தொடர்கின்றன. விருந்தாவனனில் ஒரு மர்மமான இடம் உள்ளது. அங்கு இன்னும் ராதையும் கிருஷ்ணரும் இரவுதோறும் தங்கள் திவ்ய நடனத்தை ஆடுகின்றனர் என்று நம்பப்படுகிறது. அந்த இடம் இரவில் மூடப்படுகிறது. ஏனெனில் சில மர்மங்கள் மனிதர்கள் காண வேண்டியவை அல்ல. இது நம்பிக்கையா, அதிசயமா, இல்ல இன்னும் விளக்கமில்லாத ரகசியமா? நீங்கள் இதையெல்லாம் நம்புகிறீர்களா? உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற தெய்வீக உண்மை கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கொள் மிஸ்டிக் டிவோஷனல் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.